ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். சங்கீதம் 84:4. அன்புக்குரியவர்களே, முதலாவது நாம் குடியிருக்கிற வீடு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிற வீடாயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் வீடுகளிலும் நிலைக்கால்களிலும் தெளிக்கப்பட்டதாய் இருப்பதாக. அது சங்கார தூதன் உள்ளே நுழையாதபடி பாதுகாக்கும். இரண்டாவது வீடு நமது குடும்பம், கணவன் பிள்ளைகள் அடங்கியது. குடும்பத்தை உருவாக்கினவர் கர்த்தர். ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாளை கொடுத்து ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்த தேவன் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். மூன்றாவது வீடு, அது நம்முடைய சரீரத்தை குறிக்கும். உங்கள் ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்துக்குள் தான் குடியிருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் சரீரம் கர்த்தருடைய வீடாக, ஆலயமாக, வாசஸ்தலமாக மாறுகிறது. நான்காவது வீடு, அது கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கிறது. அங்கே ஊழியர்களோடும் விசுவாசிகளோடும் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறோம். அங்கே கர்த்தரை சந்திக்கிறோம், அவரது பிரசன்னத்தை உணர்கிறோம். நமது ஜெபத்தை கேட்டு நம் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து தமது ஆலயத்தின் சம்பூர்ணங்களால் நிரப்பி நம்மை அனுப்புகிறார். ஐந்தாவது, பரலோக வீடு, நித்திய வாசஸ்தலம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் பூமியிலும் விசுவாசிகளுடன் கர்த்தரை துதிப்போம், பரலோகத்திலும் கர்த்தரை துதிப்போம். நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதாக இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஆராதிக்க கூடி வருகிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் உம்முடைய பிரசன்னம் தருகிற அளவற்ற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்று அனுபவிக்க உங்க கிருபை வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாகவும் ரட்சிப்பு நிச்சயத்தோடு கரைதிரையற்றவர்களாக வாழவும் வழி நடத்துங்க. தேவனே, உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் எங்கள் நடத்தைகள் மூலமாக, நற்செய்திகள் மூலமாக உங்க கிருபையை அனுபவிக்க வழி நடத்துங்க. அற்புதங்களை நிகழ்த்தும் தேவனே, கர்ப்பத்தின் கனிக்காக ஏக்கத்துடன் காத்திருக்கிறவர்கள் வாழ்விலும், பிரிந்து வாழ்கிறவர்கள் இணைந்து வாழவும், திருமணத்துக்காக காத்திருப்போர் வாழ்விலும், வேலைக்காக பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்திருப்போர் வாழ்விலும் அற்புதம் செய்து மகிழ பண்ணுவீராக. ஒவ்வொருவர் குடும்ப உறவில் சமாதானம் பெருகவும், நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும், அவர்கள் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் இரட்சகரை அறிவில் வளரவும் ஆசீர்வதிக்கப்படவும், லோக்சபா தேர்தலில் தேவ மகிமை, தேவ கிரியை நடைபெறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய எல்லை விரிவாகவும், சாட்சியாக வாழவும், அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியினால் உடல் பலவீனத்தால் துன்பப்படுகிறவர்களை உங்க தழும்புகளால் குணப்படுத்தவும், மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர், தாதியர் இரக்கத்தோடு அன்போடு நோயாளிகளை கவனிக்க உதவி செய்யவும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.